ரதிய காடுப்படியில் அக்கா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது வெள்ளை சின்ன சோளம் 8 மணி நேரம் குறைஞ்சது. நம்ம எல்லா தானியமே 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இது அக்கா 10 ஹவர்ஸே ஆயிடுச்சு. இது நல்லா வடிகட்டிடலாம். இவ்வளோ ஊறினா தான் நம்ம வந்து அரைக்கும் போது செய்யும் போது நல்லா அரைப்படும் எந்த தானியமும். அதனால் 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் ஊற வச்சிடும். இது நல்லா வடிகட்டிடுவோம் தண்ணியை. இப்போ அக்கா என்ன செய்ய போகிறோன்னா, இது நல்லா தண்ணி வடிஞ்சிடணும். வடிஞ்சதுக்கப்புறம் தான் அரைக்கணும். நல்லா வடிய வச்சுருக்கிறேன். 1/2 kg இது வெள்ளை சின்ன சோளம். அவ்வளோதான். சோளம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ அக்கா மிக்சியில் போட்டுட்டேன். ஒரு 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் புட்டு பதத்துக்கு சுற்றிட்டு வந்துடும். கொஞ்சம் குறப்பாக. இப்போது சோள புட்டுக்கு இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவு போதும். பக்கத்தில் காமிக்கிற அக்கா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்களா, கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம எப்போவுமே அரிசி புட்டுக்கும் கொஞ்சம் குறப்பாக தான் நம்ம அரைச்சி எடுப்போம். இது வீட்டில் அரைக்கிறது. அவ்வளோதான். இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பவுலில் மாற்றிடலாம். இது சோள மாவு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து நான் இடியாப்பத்துக்கு மாவு வீட்டில் மிக்சியில் தான் அரைப்பேன். அதில் கொஞ்சம் ஈரச்சத்து இருந்தோன்னா அப்படியே மாவு கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சு. வறுத்து ஸ்டோர் பண்ண மாவுப்பா. வறுத்தா தான் அப்படியே இருக்கும். வறுத்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நான் புட்டு கரைக்கும்போது ஒரு சுற்றி நம்ம போட்டோம்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த சோள மாவு கூட அந்த சோள மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட இந்த அரிசி மாவும் ஒரு 1/2 கப்பு, இதுக்கு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, இது நைஸ் ஆகிடும். இப்போ அந்த 1/2 கப்பு இடியாப்ப மாவு கட்டியாக இருந்தது பாருங்கள். கரெக்டாக புட்டு மாவு பார்த்துக்கு வந்துருச்சா. அதுவும் குறப்பாக தான் இருக்குது. அப்படியே நம்ம அந்த சோள மாவில் எடுத்து போட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த புட்டுக்கு ஒரு 1/4 கப்பு கருப்பட்டி கொஞ்சம் அப்படியே லைட்டாக அடுப்பில் வச்சுட்டு நல்லா அதை கரைச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஊற்றி நம்ம வந்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் அப்படியே பசைஞ்சு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்வீட் கலக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் சுகருக்கு சாப்பிடக்கூடாதுங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றி பசங்க அக்கா. அதனால் எல்லாத்துலேயுமே ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பேன். எங்கள் வீட்டில் சுகர்லாம் இருக்காங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு எடுத்தேன். எப்போவுமே புட்டுக்கு கூடவே கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நம்ம பிசைஞ்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் கூட வேகும்போது அப்புறமாவும் நம்ம தேங்காய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஸ்வீட்டும் தேங்காயும் போட்டு பிசைஞ்சிடணும். இது நல்லா அக்கா பிசறிட்டு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக கருப்பட்டி பாகு தேவைப்படுது. எங்கள் ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கோங்க. அக்கா 1/4 கப்பு எடுத்ததில் இன்னும் மீதியும் 2 ஸ்பூன் தான் இருக்கும். இப்போ இது போதும் எனக்கு. நீங்கள் இன்னும் ஸ்வீட் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். கருப்பட்டி போடலாம், வெல்லம் போடலாம், அச்சு வெல்லம் போடலாம். ஒயிட் சுகர் மட்டும் அக்கா போட மாட்டேன். இப்போது சோளம் வந்து 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் ஊற வைக்கிறதுனால அதில் உள்ள தண்ணி சத்து இருக்கிறதுனால இதுக்கு தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது சோளப்புட்டுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ கையில் பிடிச்சிட்டு நம்ம புட்டு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸ்வீட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஆனால் வேக வைக்கும்போது இவ்வளோ தான் திட்டமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு வேகும், இல்லைன்னா வேகாது. ரொம்ப ஸ்வீட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டால் மாவு வேகாது. இந்த அளவு போட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு சக்கரை பாகு, இது கருப்பட்டி பாகு அப்படி இல்லைன்னா வெல்லம் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தூவி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது அப்படியே இனிமேல் அக்கா அவிக்க போகிறேன். அக்கா இப்போ அப்படியே ஒரு இட்லி தட்டு மட்டும் போட்டிருக்கிறேன். கீழே வந்து இது வச்சுருக்கேன், பானையில் நிற்கிற கலவடைன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. இதுக்கு இப்போ ஸ்டாண்ட்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் கலவடை. அதனால் இதுக்கு மேலே அந்த தட்டு வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ புட்டு அள்ளி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சிந்தாமல் ஒவ்வொரு குழியிலையும் அள்ளி வைப்போம். எல்லா குழியிலையும் அள்ளி வச்சுட்டு அக்கா காமிக்கிறேன். அவ்வளோதான். எல்லா குழியிலையும் வச்சாச்சு. அப்படியே மூடிட்டு ஒரு 20 மினிட் 15 மினிட்லேயே நம்ம எடுத்து பார்த்தாலும் வெந்தா இருக்கும். நம்ம 20 மினிட் விட்டோம்னா நல்லா சாஃப்டாக அது என்ன வெந்திருக்குமா என்னென்னு டவுட் இல்லாமல் 20 மினிட் கழிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். 15 மினிட் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். 15 மினிட்டில் வெந்துடும். இப்போ பாருங்கள் அக்கா எப்படி வெந்துருச்சாங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பக்கத்தில் காமிக்கிறேன். இது ரப்பர் மாதிரி நம்மளுக்கு உருண்டுகிட்டே வரும். இங்கே பார்த்தீங்களா, அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். கமன் வாசனை. வேகும் போதே வீட்டிலே இருக்க முடியாது, பக்கத்து வீட்டில் இருக்க முடியாது. அவ்வளோ ஸ்மெல் வரும்பா. நல்லா கருப்பட்டி பாவும் அந்த சோள மாவு வாசனையும் அப்படி வரும்.
சோளப்புட்டு கருப்பட்டி பாகு சோளப்புட்டு ரெடி. கொஞ்சமாக இப்போ நீங்கள் தேங்காய் பூ தூவி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும். அப்போவும் அக்கா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா பிரமாதமாக இருக்கும். நல்ல சத்தான இந்த கருப்பட்டி மாவு கருப்பட்டி சோள மாவு புட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப 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 ஹெல்த்தி கருப்பட்டி பாகு சோளப்புட்டு. தேங்க்யூ.